ஹே காய்ஸ், இன்னைக்கு கூட இந்த ஸ்பெஷலான டேல உங்களை பார்க்குறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ இன்னைக்கு என்ன நாள்? Valentine's Day. What do you think is true love? To give himself to another person completely. ட்ரூ லவ்னா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கிறதா நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும், அது அவங்களுக்கும் பிடிச்சிருக்கணும், ஏமாற்றக்கூடாது, நம்பி ஒன்று கைவிடணும். For me, it's respect. அவனுக்கு நான் பிடிச்சிருக்கு, அவனும் எனக்கு பிடிச்சிருக்கு, அதனால நான் அவனுக்கு கல்யாணம் பண்ணேன். ட்ரூ லவ்னா ரொம்ப வந்து கேரிங்காக பார்த்துக்கிறது, அதுக்கப்புறம் நமக்கான 1% டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது. ட்ரூ லவ்னா ரெண்டு பேரும் உண்மையாக இருக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய பப்ளிக் அவங்களோட ஒப்பீனியன் கொடுத்தாங்க இந்த லவ் பற்றி. ஸோ நாங்கள் கூட அதில் கொஞ்சம் பேச ஆசைப்படுறோம். ஸோ பிஃபோர் வி ஸ்டார்ட் த ப்ரோக்ராம், வி ஜஸ்ட் வாண்ட் டு ஸ்டார்ட் வித் அ கோட், அ பியூட்டிஃபுல் கோட். ஸோ அந்த கோட் என்ன அப்படின்னா, to love and to be loved is life's greatest bliss. எஸ், இந்த நாளில் கூட எத்தனையோ பேர் வந்து அவங்களுடைய லவ்ட் ஒன்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஆனால் நிறைய பேர் நம்ம இந்த உலகத்தில் பார்க்கும்போது, ஐயோ எனக்கு இவங்ககிட்டேருந்து இந்த அன்பு கிடைக்காதா, என்னோடய பேரண்ட்ஸ்கிட்டேருந்து இந்த அன்பு கிடைக்காதா, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்கிட்டேருந்து இந்த அன்பு கிடைக்காதா அப்படின்னு சொல்லி எத்தனையோ பேர் ஏங்கி கொண்டு இருப்பாங்க. ஸோ இன்றைக்கு கூட ஆண்டவர் வந்து அவருடைய அன்பினால் உங்களை நிறைத்து உங்கள் மேல் அவர் அன்பு செலுத்த ஆயத்தமாக இருக்கிறார். ஸோ பைபிளில் இந்த லவ் அப்படின்னு பார்க்கும்போது, லவ் எப்படிப்பட்டதாக இருக்கணும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம். லவ் எப்படிலாம் இருக்கணும் அப்படின்ட்டு ஒரு பெரிய லிஸ்டே இருக்குது. அண்ட் அது எல்லாமே நம்ம கம்பைன் பண்ணும்போது we see that love is unconditional. எதிர்பார்க்காம நம்ம மற்றவங்களுக்கு அந்த அன்பை செலுத்துறது. ஸோ ஆண்டவருடைய அன்பு அன்கண்டிஷ்னலாக இருக்குது. அண்ட் ஆண்டவர் நமக்குள்ளே அவரோட அன்பை வைக்கும் போது நம்மளும் அதே அன்கண்டிஷ்னல் லவ்வை நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்க முடியுது. ஆனால் இன்றைக்கே நம்ம உலகத்தில் பார்க்கும்போது, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூடவா இருக்கட்டும், நம்மளுடைய பார்ட்னர்ஸ், லவ்ட் ஒன்ஸ், நம்மளுடைய ஸ்பௌசஸ், அவங்க கூட நம்ம எப்படி அன்பு காமிக்கிறோம் அப்படின்னா, அவங்க எனக்கு ஏதாவது செஞ்சாங்கன்னா நான் அவங்களுக்கு திருப்பி அவங்களுக்கு என்னோடய லவ்வை நான் அவங்களுக்கு கொடுப்பேன். அவங்க எனக்கு நான் எதிர்பார்க்குற மாதிரி அன்பு காமிச்சாங்கன்னா நான் அவங்களுக்கு திருப்பி அன்பு காமிப்பேன். அவங்க திடீர்னு எதாவது கோவப்பட்டாங்க, எனக்கு இது செய்யலை, நான் எதிர்பார்க்குற மாதிரி நடந்துக்கல அப்படின்னா நம்ம அந்த லவ்வை கொடுக்குறதே நம்ம நிறுத்திடுறோம். எனக்கு இவங்க பொய் சொல்லிட்டாங்க, இல்லை தப்பு பண்ணிட்டாங்க, எனக்கு எதிராக இதை செஞ்சுட்டாங்க, இல்லைனா அவங்க எனக்கு அன்பே காமிக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம அவங்களுக்கு அன்பு காமிக்காமல் நிறுத்திடுறோம். அண்ட் அதை வந்து சிலவங்க வந்து ரிவெஞ்ச் மாதிரி எடுப்பாங்க. ஸோ அந்த ரிவெஞ்சே வந்து நம்ம வந்து ஒரு பாசிட்டிவ் சைடில் எடுத்தோம் அப்படின்னா, நீங்கள் எனக்கு இவ்வளோ அன்பு காமிக்கிறீங்களா, இப்போ பாருங்கள் நான் உங்களுக்கு அதிகமாக அன்பு காமிக்கிறேன் அப்படின்ற ஒரு ஆட்டிடியூடோட வந்து நம்ம. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவங்க அன்பு காமிக்கலனாலும் நம்ம அன்பு காமிக்கும் போது தான் we see changes in the relationships, and we changes reflect in our family. Christ. ஆமாம், ஆண்டவர் எப்படி நம்மளுக்கு அன்பு கொடுக்குறாரோ அதை நம்ம மற்றவங்களுக்கு காண்பிக்க முடியுது. நம்ம இந்த உலகத்தில் எல்லா பாவத்தையும் செஞ்சுட்டு ஆண்டவருடைய அன்பை நம்ம எதிர்பார்க்குறோம் அல்லவா. அண்ட் ஆண்டவர் நம்மளுக்கு அந்த அன்பு கொடுக்குறாரு. நம்ம என்னதான் வேர்தியாக இல்லைனாலும், தகுதி இல்லைனாலும் ஆண்டவர் நமக்கு அன்பு கொடுத்துட்டே தான் இருக்கிறாரு. ஸோ அதுதான் நம்மளை மாற்றுது, அவர் அன்பு தான் நம்மளை மாற்றுது. ஸோ அதே மாதிரி நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட, உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்ட ரொம்ப நாள் நீங்கள் பேசாமல் கூட இருக்கலாம். இல்லைனா உங்களுடைய மேரேஜில் நிறைய ப்ராப்ளம்ஸ், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இருக்கலாம். ஐயோ ரொம்ப நாள் நாங்கள் பேசாமல் இருக்கோம் நீங்கள் சொல்லிகிட்ருக்கலாம். ஆனால் இந்த வேலண்டைன்ஸ் டே அவங்கக்கிட்ட உங்கள் அன்பை அன்கண்டிஷ்னலாக காமிங்க. அந்த அன்பு உங்களோட ரிலேஷன்ஷிப்பையே மாற்றும். அண்ட் அது இன்னும் பியூட்டிஃபுல்லாக, இன்னும் மலர்ந்து அது அழகாக இருக்கும். ஸோ இன்றைக்கி இந்த வேலண்டைன்ஸ் டேயில் அந்த மேரிட் கப்புள்ஸ்க்கு என்ன சொல்ல விரும்புகிறேன்? ஸோ மேரிட் கப்புள்ஸ், இன்றைக்கி நான் தரப்போகிற ஒரு போனஸ் டிப் உங்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த வயசாக வேணால் இருக்கலாம். ஒருவேளை நீங்கள் ஜஸ்ட் மேரிடாக இருக்கலாம், ஒருவேளை நீங்கள் மேரிடாகி ஒரு 60 வருஷம் 70 வருஷம் பாட்டி தாத்தாவாக கூட இருக்கலாம். இந்த வேலண்டைன்ஸ் டேயில் நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான காரியம், மறந்துடக்கூடாது, இப்பவுமே உங்கள் ஃபோன் கேலண்டர்ஸில் நோட் புக்ஸ்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட ஸ்பௌஸை கூட்டிகிட்டு நீங்கள் இன்றைக்கி வந்து ஒரு லன்ச் டேட் இல்லாட்டி ஒரு டின்னர் டேட் வந்து கண்டிப்பாக அவங்க கூட போகணும். உங்களுக்கு கிட்ஸ் இருந்தாலும் பரவாயில்ல, அவங்கள வீட்டில் தனியாக விட்டுட்டு கேம்ஸ் விளையாட விட்டுருங்க. இல்லை அவங்க தனியாக வேறு ஏதாவது டிவி பார்த்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டோம், இல்லை விளையாடிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டோம். பட் இன்றைக்கு வந்து இது உங்களுடைய நாள். கண்டிப்பாக உங்களோட லைஃப் பார்ட்னரை நீங்கள் கூப்பிட்டுட்டு அவங்க கூட அட்லீஸ்ட் ஒரு 1 or 2 hours வந்து ஸ்பெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கல்யாணம் ஆன புதுசுலேருந்து இப்போ வரைக்கும் உங்களுடைய லைஃப்பில் என்னென்ன நடந்துச்சு, அந்த அன்ஃபர்கெட்டபிள் மூமெண்ட்ஸ்லாம் வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணி உங்களோட லவ்வை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வேலண்டைன்ஸ் டேலையும் நீங்கள் ஆண்டவரோட
டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், 2 பேர் சேர்ந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி மட்டும் இல்லை, எவ்ரி டே இட்ஸ் இம்பார்ட்டண்ட். பட் இன்றைக்கி ஸ்பெஷலாக ஆண்டவர் உங்களை 2 பேருக்கும் ஒருத்தரை கொடுத்ததுக்காக ஆண்டவரை தேங்க் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ உங்களோட மேரேஜை இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணணும், அவருக்குள்ளே நீங்கள் 2 பேரும் வளரணும் அப்படின்ட்டு ஒரு லிஸ்ட்டு போட்டு 2 பேரும் கையை பிடிச்சி ஜோம் பண்ணுங்கள். God will give you a happy and healthy married life. அண்ட் நிறைய பேர் நீங்கள் பார்த்துட்ருக்குறவங்க, மேபி டுடே யூ ஹேவ் ப்ராப்ளம்ஸ் இன் யுவர் மேரேஜ், மிஸ்அண்டர்ஸ்டாண்டிங்ஸ், பிரிஞ்சிருக்கலாம், இல்லைனா நீங்கள் தூரமாக இருக்கலாம், தனியாக இருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் உங்களுடைய மேரேஜ் லைஃப்பையும் ஸ்ட்ரென்தன் பண்ணணும் அப்படின்ட்டு நம்ம ஜோம் பண்ணுவோம். ஆண்டவர் கண்டிப்பாக இந்த வேலண்டைன்ஸ் டேலையும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்வார், உங்கள் மேரேஜையும் ஸ்ட்ரென்தன் பண்ணுவார். ஸோ அதுக்காக இப்போ ஜெபம் பண்ணுவோமா? ஏசப்பா, இந்த ப்ரோக்ராம் பார்க்குற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் அப்பா. எஸ்பெஷலி மேரிட் கப்பிள்ஸ்க்கு உங்களுடைய அன்பை இன்றைக்கு ஊற்றுறோம் சுவாமி. இன்றைக்கு நிறைய பிரச்சனை நிமித்தம் அவங்க பேசாமல் இருக்கலாம், இல்லைனா தூரமாக இருக்கலாம், இல்லைனா அவங்க 2 பேரும் நிறைய ப்ராப்ளம்ஸ் அவங்க லைஃப்பில் ஃபேஸ் பண்ணலாம். ஃபைனான்ஷியலி அவங்க ஜாப் இழந்து கஷ்டப்பட்டுட்ருக்கலாம், லவ்ட் ஒன்ஸை இழந்து கஷ்டப்பட்டுட்ருக்கலாம், அவங்க மேரேஜில் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம் சுவாமி. ஆனால் இன்றைக்கு ஒரு அற்புதத்தை செய்யும் சுவாமி. அவங்க 2 பேரோட இருதயத்தையும் நீர் கனெக்ட் பண்ணும் அப்பா. உம்முடைய அன்பினால் நீர் யுனைட் பண்ணும் சுவாமி. அதை நீர் கட்டி வையும் சுவாமி, உமக்குள் நீர் கட்டி வையும் அப்பா. எந்த காரியமும் அவர்களை பிரிக்காதபடி நீர் அவர்களை அணைத்து கொள்ளும் சுவாமி. ஒரு புதிய குடும்ப வாழ்க்கையை இன்றைக்கு உருவாக்கும் அப்பா. எப்பொழுதும் சிரிப்பன் சத்தம் அவர்கள் வீட்டில் தொனிக்கட்டும் சுவாமி. எல்லா காரியத்திலையும் சமாதானம் இறங்கட்டும் அப்பா. எல்லா காரியத்திலையும் ஒரு தெய்வீக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு விஸ்டம் இருக்கட்டும் சுவாமி. 2 பேரும் எல்லாவற்றையும் உமக்குள் எல்லாவற்றையும் செய்ய அவர்களுக்கு பலனை தாரும் அப்பா, ஞானத்தை தாரும் அப்பா, தைரியத்தை தாரும் அப்பா. இன்றைக்கு அவர்களுடைய மேரேஜை நீ ஸ்ட்ரென்தன் பண்ணும் அப்பா. அதே போல் அவர்களுடைய பிள்ளைகளை வளர்க்க அவர்களுக்கு ஞானத்தை தாரும் அப்பா. உம்மை பின்பற்றும் குடும்பமாக அவர்கள் இருக்கட்டும் அப்பா. இன்றைக்கும் தனிமையாக இருக்கிற ஒவ்வொருவருக்கும் நீ தேர்ந்தெடுத்திருக்கிற லைஃப் பார்ட்னரை கொண்டு வாரும் சுவாமி. யாரெல்லாம் ஒரு திருமணத்துக்காக காத்திருக்கிறாங்களோ நீர் கொண்டு வாரும் அப்பா. இந்த திருமணம் சீக்கிரமாக நடைபெற அவர்களுக்கு கிருபை தாரும் அப்பா. Send them a God-loving life partner and build up their life, Lord. இன்றைக்கும் யாரெல்லாம் அன்புக்காக ஏங்கி இருக்கிறாங்களோ அவங்களுக்கு உம்முடைய அன்பினால் நிரப்பும் சுவாமி. எப்படி மற்றவர்களுக்கு அன்பை காட்ட வேண்டும், உம்முடைய அன்கண்டிஷனல் லவ்வை காட்ட வேண்டும் என்று கற்றுத்தாரும். அவர்களை இன்றைக்கு உம்முடைய அன்பினால் நிரப்பும் சுவாமி. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென். May God bless you. And happy Valentine's Day.